Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு PGTRB மேத்ஸ்ல previous year क्वेश्चनல கேட்ட ரெண்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். இதுக்கு முன்னால நிறைய previous year क्वेश्चन சால்வ் பண்ணி கொடுத்திருக்கேன். சேனல் உள்ள போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் கிடைக்கும். ஷார்ட்கட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் ஒரு ஷார்ட்கட், ஒரு சின்ன டெஃபினிஷன், ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி சிம்பிளா நீங்க எல்லாம் வந்து சப்ஜெக்ட்டை புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய கொடுத்திருக்கேன். என்னுடைய சேனல் உள்ளே போய் பாருங்கள், உன்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அல்ஜிப்ரா அனாலிசிஸு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அப்படியே தனித்தனியாக வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அப்புறம் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்னும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லாமல் ஒரே பக்கமாக எல்லாமே எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் புக்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், தொடர்ந்து இன்னும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பக்கமாக தேடி எடுக்கிறதுக்கு இது நம்மளுடைய OVM ஆப்பில் ஒன்று போல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். PGTRB TN செட் ரெண்டு பேருக்கும், PGTRB TN செட் ரெண்டு பேருக்குமே ஆன்லைன் மோட்ல கோச்சிங் கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க கான்டாக்ட் பண்ணுங்க. CSIR நெட்டுக்கும் கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்க. இந்த PGTRB TN செட் ரெண்டுத்துக்குமே ஒரு 3000+ MCQs சால்வ் பண்ணி ஒரு 10 years ஒரு 40 டெஸ்ட் வைப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். CSIR நெட்டுக்கு கம்ப்ளீட்டா இதுலயும் டீடைல்டு லெக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். இதுலயும் டீடைல்டு லெக்சர்ஸ் கொடுத்து ஒரு 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி காமிச்சிருவேன். 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ரிப்பீட்டடா தான் இருக்கும். அப்புறம் நீங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அட்டென்ட் பண்ற மாதிரி ரெடி ஆயிடலாம். அதனால கிளாஸ்ல எந்த கிளாஸ் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்ஸுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. இப்போ பாருங்க இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்டெகிரல் 1 to infinity 1/x² dx equal to x power integral 1 to infinity x power -2 dx இல்லையா? So x power -2 plus 1 by -2 plus 1. லிமிட் என்னது? 1 to infinity. இது x power -1 வருமா? அத 1/x னு போட்டுடலாம். இது -2 plus 1 வந்து -1. அப்ப -1/x. லிமிட் என்னது? 1 to infinity. அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 1/infinity என்ன ஆயிரும்? 0. லோயர் லிமிட் போடும்போது ஏற்கனவே மைனஸ் இருக்கு, லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போடுவோம், அப்போ 1. அப்ப ஆன்சர் என்னது? இன்டெகிரல் 1 to infinity 1/x² dx equal to நம்மளுக்கு என்னது? 1. சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல நம்ம என்ன சொல்லிருக்கோம்? f of x equal to x cube. f of x is equal to x cube minus 12x² plus 45x has maximum at எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிருக்கு. மேக்ஸிமம்க்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, f of x க்கு நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f dash of x is equal to 0 அப்படின்னு போடணும். f double dash of x less than 0 அப்படின்னு வந்ததுன்னா அந்த பாயிண்ட் xல நம்மளுக்கு என்ன செய்யும்? மேக்ஸிமம் கிடைக்கும். இதே மினிமம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா f dash of x equal to 0 அப்படின்னு போட்டு அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சுக்கணும். திரும்ப f double dash of x greater than 0 இருந்தா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? மினிமம் வேல்யூ கிடைக்கும். இப்போ f dash of x கண்டுபிடிங்க. f dash of x is equal to 3x² minus 45x minus 24x plus 45. சரியா? இப்போ f dash of x equal to 0 அப்படின்னு போட்டோம்னா த்ரூ அவுட் நம்ம என்ன செய்துக்கலாம்? 3 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். x² minus 8x plus 15 equal to 0. மல்டிப்ளை பண்ணும்போது 15, ஆட் பண்ணும்போது என்னது? -8. அப்போ -3 -5 போட்டுக்கலாம். -3 -5. அப்போ x -3 into x -5 equal to நம்மளுக்கு என்னது? 0. x equal to 3
5. இதுல நம்ம என்ன செய்யணும் இப்போ f double dash of x கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். less than 0 வந்தா மேக்ஸிமம், greater than 0 வந்தா என்னது மினிமம். சரிதானா? இப்போ f double dash of x கண்டுபிடிச்சு இந்த பாயிண்ட் x equal to 3 ஐயும் x equal to 5 ஐயும் நம்ம என்ன செய்யணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எது less than 0 எது greater than 0 அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். இப்போ f double dash of x கண்டுபிடிங்க. f double dash of x equal to 6x minus 24. 6x minus 24. இப்போ f double dash of 3. f double dash of 3 என்ன வரும் நமக்கு 18 minus 24 equal to minus 6 less than 0 வருது. அப்படின்னா x equal to 3 அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு என்ன செய்யும் maximum attain ஆகும். maximum it attains maximum at the point x equal to 3. x equal to 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. f double dash of 5 equal to 30 minus 24 equal to 6 greater than 0 வருது. அப்ப x equal to 5ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன செய்யும் மினிமம் வரும். இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன மினிமம் வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு கேட்கல, ஆனா நம்ம என்ன செய்துக்கலாம் அதையும் கண்டுபிடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் அட் என்னது x equal to 3. அதனுடைய f of x உடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னா f of 3 தான் அதனுடைய மேக்ஸிமம். f of 3 is equal to 3 cube minus 12 into 3 square plus 45 into 3. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. இதுதான் அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். ஆனா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்கல, எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கு. அப்ப x equal to 3ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன செய்யும் மேக்ஸிமம் வரும். f dash of x equal to 0 போட்டு அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சுக்கணும். பிறகு f double dash of x வந்து less than 0 greater than 0 பார்க்கணும். less than 0 இருந்தா மேக்ஸிமம், greater than 0 இருந்தா மினிமம். அப்ப x equal to 3ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன செய்யுது மேக்ஸிமம் கிடைக்குது. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை ஈஸியா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்டை இன்டெப்தா கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அதனால சப்ஜெக்டை இன்டெப்தா நல்லா புரிஞ்சு வாசிக்க பழகுங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எல்லாமே நிறைய டீடைல்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். டீடைல்டு லெக்சர்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா பிஜிடிஆர்பி, டிஎன்செட், சிஎஸ்ஏஆர் நெட் எந்த ஆன்லைன் கிளாஸ் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்ஸ்ங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க.